இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு. அதில் ஒரு 14,000 கோடியில் நிதி வளம் 168. இந்த 1,68,000 கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு 1,68,000 கோடி இருக்குது மீதி. இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல. எல்லாம் மூடி மறைச்சி ஏதாவது புள்ளி வரத்து சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட பசு வீடுகளை பற்றி சொன்னார். 25% வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். கொரோனா காலம் 2019-20 கடைசியில் 2020 கொரோனா காலம். அதனால் அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறப்படலை ஒழிய அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன. 11லிருந்து 16 வரைக்கும் 3 லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம். பிறகு 2016 அம்மா 60,000 வீடுகள் அறிவித்தாங்க. அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு 20,000 சொன்னேன். 40,000 அதில் 1 லட்சம் வீடு தான். அதில் தான் 20% நிலுவையாக இருந்ததோட அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைப்பட்டதை ஒழிய அரசின் எத்தனை போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன். அதோட எவ்வளோ புள்ளி வரும் சொன்னார், தொழிற்சாலைகள் பற்றிலாம் சொன்னார். ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்த முடியல. இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் 10,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க. இந்த மின்கட்டண உயர்வுனால இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதுதான் நிலைமை. அதோட நாங்கள் கூட கேட்டோம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்போ பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் இல்லை. அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார். இன்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். யாரை கூப்பிட்டு? தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் அளித்து ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.